வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு மதுரை மாவட்டத்தில் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மாநாட்டில் கலந்து கொண்ட தாவேகா தலைவர் விஜய் பாஜக மற்றும் திமுக குறித்து கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். குறிப்பாக தாவேகாவின் ஒரே கொள்கை எதிரி பாஜக மற்றும் ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எனவும் தெரிவித்தார். அத்துடன் முதல்வர் மு க ஸ்டாலின் பற்றியும் கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார். 2026 போட்டியே தாவேகா மற்றும் திமுக இடையேதான். மக்கள் நலனுக்காக திமுக போராடவில்லை. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டீர்கள் என்றால் போதுமா அங்கிள்? அப்படியே அதனை மூடி மறைத்து விடலாம் என நினைக்கிறீர்களா? பெண்கள் படிக்க சொல்லும் இடத்தில் பாதுகாப்பு கூட இல்லை என்று சொல்கிறார்கள். பெண்களை மட்டுமா அரசியல் வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றுகிறீர்கள்? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், விவசாயிகள், பரந்தூரில் பாதிப்பு வராது என்று சொல்லி ஏமாற்றுகிறீர்கள். மீனவர்களை ஏமாற்றுகிறீர்கள். போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிப்போம் என ஏமாற்றுகிறீர்கள். ஐயோ, வெரி வெரி பெஸ்ட் அங்கிள் எனவும் மை டியர் ஸ்டாலின் அங்கிள் இதை பற்றி கூறுவாரா? எனவே தமிழ்நாடு மக்கள் திமுக ஆட்சியை வீட்டிற்கு அனுப்புவோம் செய்வீர்கள் தானே என்றார். தாவேகா தலைவர் விஜயின் மேடை பேச்சு அரசியல் களத்தில் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. தாவேகா தலைவர் விஜய் சமீபத்தில் ஆற்றிய அரசியல் பேச்சு குறித்து திமுக மூத்த தலைவர் டி.கே.எஸ். இளங்கோவன் கடுமையாக விமர்சித்துள்ளார். விஜய் பேச்சிற்கு முதல்வர் ஸ்டாலின் அதிரடியான பதில் கொடுக்கவும் கூறியிருக்கிறாராம். உதயநிதியும் இனி அடுத்தடுத்து மேடையில் விஜயை தாக்கி பேசுவார் என கூறப்படுகிறது. திமுகவை விமர்சனம் செய்ததற்கு விஜய்க்கு இனிமேல் தான் அரசியல் களம் பற்றி புரியும் எனவும் கூறி வருகின்றனர். விஜயின் பேச்சில் வெளிப்பட்ட அரசியல் அறியாமை, தமிழக அரசியல் வரலாறு எதுவும் தெரியாமல் அவரின் எதிர்கால பயணத்திற்கும் கேள்வி எழுப்புவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மக்களிடம் சென்று பிரச்சாரம் செய்யும் ஒரு தலைவருக்கு அரசியல், பொருளாதாரம், சமூக பிரச்சனைகள் குறித்து ஆழ்ந்த அறிவு அவசியம். ஆனால் விஜய் அதை புறக்கணித்து மேலோட்டமான விமர்சனங்களை மட்டுமே முன்வைக்கிறார் என திமுக ஆதரவாளர்கள் வாதாடுகின்றனர்.